வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம்னா 1970களின் முற்பகுதியில கன்னட மொழியில் எழுதப்பட்டு வெளியான தலைமறைவானவன் அப்படின்ற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கை பாத்தீங்கன்னா கன்னட மொழியில பசவராஜ் கட்டேமணி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. தமிழ்ல கன்னட சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பின் கீழே தமிழ்ல நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க. இந்த புக்கோட ஸ்டோரி ஒன்லைன் ரிவ்யூ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் ஃபார் வீக் ஹார்ட்டட் பர்சன் அண்ட் சில்ட்ரன். இதயம் பலவீனமானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. இந்த புக்ல நம்மளுடைய மனசையும் மூளையையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான கஷ்டப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு. நம்ம சேனல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி 7 தலைமுறைகள் அப்படின்ற ஒரு புக்கை பத்தி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த புக்குக்கும் நான் இதே மாதிரி டிஸ்க்ளைமர் தான் கொடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட இந்த புக்கும் அதே மாதிரி ஒரு நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இந்த புத்தகத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த விடுதலை படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பேர் அது கமெண்ட் சொன்னாங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியா பார்க்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் நிறைய இருக்கு, அந்த கிராமத்து மக்களை போலீஸ்காரங்க பண்ற சித்திரவதைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதை எங்களால வந்து சகிச்சு பார்த்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ற விதமா நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. விடுதலை படத்துல காட்டப்பட்டது அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள்ல பாதி கூட இல்ல, கால்வாசி கூட இல்ல, மொத்தமா உண்மையா உங்களுக்கு காட்டியிருந்தா மக்கள் நிஜமாவே பொங்கி இருப்பாங்க. நாம வாழ்ந்த சமகாலத்துல இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கா நினைச்சு மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்ற காரணத்தாலதான் படத்துல வெற்றிமாறன் அவர்கள் முழுசா காட்டல. அவர் காட்டினது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயம். அதையும் மீறி அவர் காட்டியிருந்தா அந்த விஷயம் சென்சார் போர்டாலேயே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை வெற்றிமாறன் அவர்கள் அந்த கதையை படமா எடுக்காம ரைட்டிங்ல எழுதி புத்தகமா வெளியிட்டு இருந்தாருன்னா கிட்டத்தட்ட அந்த கதை இப்ப நான் சொல்ற இந்த புத்தகம் தலைமறைவானவன் மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்ல பாத்தீங்கன்னா விடுதலை படத்துல வர்றதை விட 3-4 மடங்கு அதிகமான சித்திரவதைகளும் கொடுமைகளும் மக்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்கன்றது இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போலீஸ் கொடுமைகள் சித்திரவதைகள்லாம் எளிய மக்கள் மீது எவ்வளவு கொடூரமாவும் எவ்வளவு மோசமாவும் பாயின்றத இந்த புக்ல எழுதியிருக்காங்க. ஓகே, சரி வாங்க நாம இப்ப இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி பார்ப்போம். இந்த புக்கோட ஸ்டோரி லைன் ஒன்லைன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய கற்பு, தன்னுடைய உடல் வலிமை, தன்னுடைய ஆடைகள், தன்னுடைய பற்கள், தலைமுடிகள் இது எல்லாத்தையும் போலீஸ்காரங்களுடைய சித்திரவதையால இழந்து கொடுமையும் சித்திரவதையும் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த பெண் தன்னுடைய உயிரையும் கடைசி மூச்சையும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சாகறதுக்கு முன்னாடி தன் கணவனுடைய முகத்தை ஒரு தடவையாச்சும் பார்த்தணும் அப்படின்றதுதான் அந்த பொண்ணுடைய கடைசி ஆசை. இப்படி நரக வேதனையை அனுபவிச்சு காத்துட்டு இருக்க அந்த பொண்ணுடைய கணவன் அந்த பொண்ணை வந்து கடைசியா பார்த்தானா இல்லையான்றதான் இந்த புக்கோட ஒன்லைன். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் ரெகுலரா பாத்தீங்கன்னா நான் அந்த புக்கோட ஸ்டோரியோட ஒன்லைன் உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை மேலோட்டமா உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இந்த புக்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுல ஸ்டோரின்றது அந்த பொண்ணு எவ்வளவு வேதனையை அனுபவிச்சா அப்படின்றதான் ஸ்டோரி. கண்டிப்பா என்னால அதை வந்து எப்படி சொல்றதே தெரியல. ஏன்னா அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு படிக்கும் போது. உங்களுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இந்த புக்கு சில பேருக்கு ரெக்கமெண்டட், சில பேருக்கு நாட் ரெக்கமெண்டட். சோ இது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த புக்கை வாங்கி படிங்க. அதனால அந்த கதையை பத்தி சொல்றதை விட அந்த ஸ்டோரி எதை பத்தி பேசுது, நாம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இல்லாம அந்த புக்கோட ப்ராப்பர் ரிவ்யூ அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மக்களோட நலனுக்காக போராடுற ஒருவன் எப்பவுமே அரசாங்கத்துக்கு எதிரியா தான் தெரியுதான். அது ஏன்? அரசாங்கமே மக்களோட நலனுக்காக தான் இயங்கும் போது மக்களோட நலனுக்காக போராடுற ஒரு போராளி ஏன் அரசாங்கத்துக்கு எதிரியாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த போராளியை கைது பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக அவங்க குடும்ப நபர்களை பிடிச்சி சித்திரவதை பண்றது. இதுவே ஒரு பணக்காரனை கைது பண்ண முடியலனா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பிடிச்சி இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமா? அதுக்கு இந்த அரசாங்கம் துணை போகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் இந்த புக்கை நான் படிக்கும் போது எனக்குள்ள எழுந்த கேள்விகள். இப்போ இந்த புக்ல எனக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்றேன். பிடிச்ச விஷயம் சொல்லக்கூடாது, என்ன பாதிச்ச விஷயம், என்ன ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் இந்த புக்ல, அதாவது இந்த புக்கோட ஹைலைட்ஸ், சிறந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, காவல்துறையோட சித்திரவதை எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மூர்க்கத்தனமானதுன்றது இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, ஒருத்தன் தலைமறைவா வாழ்றான் அப்படின்னா நம்ம படத்துல காட்டுற மாதிரி காட்டுக்கு நடுவில் ஒரு கேம்ப் போட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, மொபைல் போன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுலாம் வாழ மாட்டான். உண்மையில என்ன நடக்குன்னா, தண்ணி எங்க கிடைக்கும், எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க தங்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கணும்னு பயந்து பயந்து ஒளிஞ்சு வர்றதுதான் தலைமறைவான வாழ்க்கை. அதை பத்தி இந்த புக்ல கிளியரா கொடுத்திருப்பாங்க. காட்டுல தண்ணி கிடைக்கிற இடத்துலயும் உணவு கிடைக்கிற இடத்துலயும் அவன் இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தான்னா போலீஸ் ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்து தேடும், அங்கதான் அவனை வந்து பிடிக்கும். அதனால அவன் எப்பவுமே மனித நடமாட்டம் இல்லாத ஆபத்தான பகுதியில தான் அவன் ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கும். அது இந்த புக்ல நல்லா கொடுத்திருந்தாங்க. ஒரு பெண்ணை அடிச்சு துன்புறுத்துற அந்த விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் அது வந்து அந்த காவல்துறையோட மூர்க்கத்தனத்தை வந்து இங்க வந்து வெளிப்படுத்துற மாதிரி
மாதிரி இருந்தது. அது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, அடிச்சாங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த லத்தியால அடிச்ச அடி அந்த பொண்ணுடைய நடுமண்டைக்கும் காதுக்கும் நடுவுல விழுந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படி படிக்கும்போது கன்ஃபார்ம் அதை நம்மளே ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல அடிச்சா நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆழமான வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் பயன்படுத்தி கதை எழுதப்பட்டதால அந்த வலியை என்னால ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு சாகர நிலைமையில இருக்கும்போது கடைசியா அந்த பொண்ணோட கணவன் வந்து பார்ப்பான். அப்ப பார்த்த அந்த கணவன் அழுகுற மாதிரி ஒரு சீன் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். உடம்புல ஆடை இல்லாத அந்த பொண்ணுடைய நிர்மாண உடம்ப அவன் பார்த்து அழுகுற அந்த சீன், அவளோட உடம்புல ஒரு இடம் கூட விட்டு வைக்காம எல்லா இடத்துலயும் அடிச்சு துன்புறுத்தி காயங்களை ஏற்படுத்திய அந்த காவல்துறையோட கொடூரத்தை பார்த்து அவன் கோபப்பட்டு அழுகுற அந்த ஒரு காட்சியாகட்டும், தன்னுடைய மனைவியோட முகத்தை கடைசியா பார்த்த அந்த முகம் இது இல்ல நினைச்சு அவன் அழுகுற அந்த சீன் ஆகட்டும். ஏன்னா அவ தலையில இருந்த முடிகள் எல்லாம் புடுங்கப்பட்டு அரையங்குறையமா இருந்து அவளுடைய பல்லு எல்லாம் உடைக்கப்பட்டு கண்ணுல அடிச்சு ஒரு பக்கம் கண்ணு தெரியாம கண்ணு வீங்கி போய் அவ்வளோ ஒரு கோரமான நிலைமையில மனைவியை பார்த்து அந்த கணவன் அழுகுற அந்த சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா மேற்கொண்டு படிக்க முடியாம நம்மளை தடுத்து நிறுத்துற மாதிரியான எழுத்துக்கள் இருந்துச்சுங்க இந்த புத்தகத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு அவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லி அழுவோம். அதாவது அந்த பொண்ணோட துணியை உருவி நிர்வாணப்படுத்தி பாலியல் ரீதியா அந்த பொண்ணை துன்புறுத்தி அடிச்சு கடைசியா அந்த பொண்ணை சிறைச்சாலையில போட்டு மூடும் போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லி அழுகும். கௌரவர்கள் சபையில பாஞ்சாலியின் சேலையை உருவி அசிங்கப்படுத்தும் போது வந்து காப்பாத்தன கண்ணன் என்ன காப்பாத்த ஏன் வரல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு அழுகுற மாதிரி இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க ஒரு சீன். நிஜமா சொல்றேன், எந்த மாதிரியான ஒரு இருகண மனசு கொண்டவனா இருந்தாலும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் உடஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கள் தான் அந்த புக்ல இருக்கு. இந்த கதைக்கு எதுக்கு தலைமறைவானவன் பேர் வச்சாங்க அப்படின்னு நான் இந்த கதை படிக்கும் போது ஒரு பக்கம் சைட்ல யோசிச்சுட்டே வந்தேன். ஏன்னா இந்த கதை வேற மாதிரி ஒரு ஜானர்ல போகுது. இதுக்கு ஏன் தலைமறைவானவன் பேர் வச்சாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரியுது. அந்த கதை முடியும் போது சொல்லுவாங்க, அந்த போராளியை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு இருந்த ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு அவனுடைய மனைவி மட்டும்தான். இப்போ அந்த மனைவியே இறந்து போயிட்டா. இனிமே அந்த கணவன் திரும்ப உங்ககிட்ட மாட்ட மாட்டான். அவன் தலைமறைவானது தான். அவனுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு போட்டுட்டு தலைமறைவானவன் அப்படின்னு போட்டு இந்த கதையை முடிப்பாங்க. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த புக்ல நான் படிச்சது, எனக்கு புரிஞ்சது, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.